மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் சுபா கிருஷ்ணன். என்னடா இன்னைக்கு திரும்பவும் லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம சென்னைக்கு வந்துட்டோம். திருப்பி எப்பயாச்சும் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே போயிட்டு கார்டனிங் டூர், ஹோம் டூர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் போடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு கையில் பார்த்தீங்களா, ஸோ இது வந்து அம்மா வீட்டில் பறித்து வச்ச மருதாணி. ஸோ வச்சு கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. பட் வச்ச புதுசில் சூப்பராக பதிஞ்சிருந்துச்சு. அது வந்து நாங்கள் விலாகாக எடுத்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த விலாகை பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 minutes கிராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணி மேக்கப் தான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மேக்கப் ஹேக்ஸ் யூஸிங் 5 minutes கிராஃப்ட்ஸ் இதான் எனக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்கோ அடிக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மக்களை இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 5 ஹேக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே மேக்கப் சம்மந்தமான ஹேக்ஸ் தான். ஸோ அதெல்லாம் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ மேக்கப்ஸ் எல்லாமே 5 minutes கிராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் சிம்பிளாக பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் மேக்கப் போட வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற ஹேக் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்து அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கான பொருளும் என்கிட்ட ரெடியாக இருக்குது. நம்மக்கிட்ட சப்போஸ் ஸ்பாஞ்ச் இல்லை அப்படின்னா நம்ம இந்த பலூன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சொல்ல போனாங்க இப்போ வந்து நம்ம அந்த கிராஃப்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாட்டேங்குது யூடியூப் சேலரி மட்டும் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் மெத்தட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ மக்களே நம்ம பலூன் வச்சு பிளெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, கொஞ்சம் நல்லா தான் பிளெண்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லாவே பிளெண்ட் ஆகியிருக்கு. ஸோ கையில் பண்ணுறதை விட இதில் பண்ணுறது ஓகே தான், பட் ரொம்ப டைம் எடுக்குது. நார்மலாக நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு யூஸ் பண்ணுறதை விட இது பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்குது. லைட்டாக அங்கே கொஞ்சம் திட்டாக இருக்குது. அந்த டைமில் கை கொடுக்கறதுனால ஒரு 10 out of 7 வந்து நான் இதை கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேக் சூப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஹேக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஐப்ரோஸ் போடலாம். ஐப்ரோஸ் போடுறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எனக்கு தெரியாது. நான் போட்டேன்னா வந்து அப்படியே மரக்கட்டையில் கருப்பும் பூச்சி ஒட்டி வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஹேக்குக்காக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துருக்கேன். இதில் வந்து பிளாக் கலர் எடுத்து எனக்கு கண்ணில் வந்து நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஐயோ இது பிளாக்கே இல்லை, ஒரு மாதிரி லைட் ப்ரௌனில் இருக்குது. இது பிளாக்கா? ஓகே, இது பிளாக் மாதிரி இருக்கிறதுனால லைட்டாக நம்ம இந்த கலர்லேயே பண்ணலாம். லைட் இந்த ஹேக் நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் வந்து பிளாக் கலர், பிளாக்கான்னு தெரில, பிளாக்குன்னு நம்ம நினச்சி எடுத்துக்கோம். ஸோ பிளாக் கலர் ஐஷேடோ வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்களா, கற்பூச்சி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கா, நான் சொன்ன மாதிரி. ஃபைனலி நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ உண்மையிலேயே கற்பூச்சி 2 எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி தான் இருக்குது. எனக்கு இது போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இது பச்சை கலர் மாதிரி இருக்குது, பிளாக் மாதிரி. சரி ஓகே, இது ஒரு கலர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மக்களே 2வது ஹேக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. பட் இது போட்டதுக்கப்புறமா உண்மையிலேயே எனக்கு என் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஒரு மாதிரி இருக்குது. இதுக்காகவே நான் ஐப்ரோஸ் யூஸே பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் இந்த ஹேக்குக்காக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, எனக்கு வந்து இது பிடிக்கல. ஓப்பன் நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 out of 1. மேபி இது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகலாம் இல்லையா? ஸோ அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால எனக்கு பிடிக்காத ஒரே ரீசனால 10 out of 1 வந்து நான் ஹேக்கு தான் கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஹேக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வந்து இந்த ஐஷேடோ வந்து ஒரே டைமில் நம்ம 2ஆக கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி ஹேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹேக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாமா? ஓகே, நான் வந்து இதில் வந்து ஒரு 2 ஷேட் வந்து எடுத்துருக்கேன். இது ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக இருக்குது, அதுவும் ஒரு கோல்டன் கலர் ஒன்று இருக்குது. இது 2 ஷேடோவும் இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சரிங்களா, நல்லா ஒட்டிக்குது, நல்லா இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் டார்க்கரான ஒரு கலர் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எண்டில் வந்து கோல்டன் கலர், ஃப்ரண்ட்டில் அடிச்சு பார்ப்போமா? ஐயோ ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது எல்லோ அண்ட் கோல்டன் கலருக்கு ஓரளவுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியுது. பட் கேமராவில் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஷேடோ வந்து ரொம்ப சூப்பராக நம்ம போட்டாச்சு. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பச்சக்குன்னு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஹேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நான் சூஸ் பண்ண கலர்ஸ் தான் சரியாக தெரியல.
ப்ளஸ் நானும் வந்து சரியாக வைக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்குது இந்த ஹேக். ஸோ நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து சூப்பராக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இந்த ஹேக்குக்கு நான் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஹேக்குக்கு நான் 10/7 வந்து கொடுப்பேன். 3 ஹேக் வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போவே என்னோட பாதி மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் நம்மளோட ஐலைனர் அண்ட் லிப்ஸ்டிக் வந்து மிச்சம் இருக்குது. ஸோ லிப்ஸ்டிக் ஹேக்கை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பழைய லிப்ஸ்டிக் ஒன்று இருக்குது. என்னோடய ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் இதுதான். உண்மையிலே கட்டி போச்சு. ஆனால் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போட்டு போவேன். ஆனால் கட்டி போச்சு. ஆனால் உள்ளே வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னே இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே இது வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? தெரியுதா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொறுமை இல்லை, கை சும்மா இருக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம இந்த லிப்ஸ்டிக் எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள இருந்து ப்ராடக்ட் வருதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வரல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சுட்டனில் போட்டு நல்லா திரும்ப ஹீட் ஆகி வச்சிருவோம். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஐலைனர் ஹேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். இது திருப்பி நான் சுடு ஐடியா போடுறது ஹேக் வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க டேப் மாதிரி ஒட்டினாங்க. எங்கிட்ட டேப் இல்லை. ஸோ அதனால நிறைய வகை ஹோம்மேட் டேப் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிறோம். ஸோ நமக்கு தேவையான ஒரு பேப்பர் இதை வந்து நம்ம எப்படி மடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டேன். மடிக்கிறதுக்கு நான் ஒரு பாராய். இப்போ இதில் வந்து ஒட்டலாம் முடியாது. ஸோ நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம ஐலைனர் போட்டுடலாம். கண்ணோட இமைகளில் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ என்னால் பேச முடியாது. இந்த விங்ஸ் ஓகே, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். ஓகே, நமக்கு ஏதோ ஒரு விங் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் ரொம்ப விங் ஆகிடுச்சு போல். அது அப்படி இப்படி பரப்பிட்டு போயிடுச்சு. ஐயோ, இது விங்ஸ் மாதிரி இல்லை. ஸோ கைஸ், எனக்கு இந்த ஃபோர்த் ஹேக் இப்படி தான் வந்திருக்கு. இந்த பக்கம் இந்த மாதிரி விங்கும், இந்த பக்கம் இந்த மாதிரி விங்கும் வந்திருக்கு. இந்த பக்கம் வந்து ஒரு மைனம். ஃபைனலி த ஐலைனர் ஹேக் இஸ் டன். ஸோ ஓகே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து ஐலைனர் ஹேக்கு தான். உண்மையிலே எங்கள் கையெல்லாம் சரியான வலி எடுத்துக்கிச்சு. த அவுட்புட் இஸ் ஹியர். எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை பாருங்கள். ஹேக் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. பட் இது பண்ணனா ரொம்ப கையும் வலிக்குது, எனக்கு பயங்கரமாக வலிக்குது. ஸோ இந்த ஹேக் வந்து நீங்கள் ட்ரையே பண்ணாதீங்க. நீங்கள் நார்மலாக உங்களுக்கு விங்ஸ் வேணும்னா கையிலேயே போட்டுக்கோங்க, இல்லை போடவே போடாதீங்க. ஸோ நீங்கள் கையில் போட்டாலே உங்களுக்கு சூப்பராக வரும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணவே வேண்டாம். கை செம்மையாக வலிக்குது எனக்கு. இன்னும் இப்படியே பிடிச்சிட்டே போட்டு வந்து வலிக்குது. ப்ளஸ் வந்து கரெக்டாக நம்ம வைக்கிறோம்னா நமக்கு சரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் இந்த பக்கமாச்சும் ஓரளவுக்கு வாட்டப்படுது. இந்த பக்கம் வாட்டமே இல்லை. இப்படியே இந்த கையிலையும் போட முடியாது, இந்த கையில் பிடிக்கவும் முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இந்த அவுட்புட் பார்த்தா உங்களுக்கே தெரியும் மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சுடுதண்ணியில் வந்து இந்த லிப்ஸ்டிக் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ வச்சு நல்லா இருக்கணும். தெரிஞ்ச ஒன்றா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் கூட மாறல வச்சு. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகலை, சுத்தமாக ஊற்றிக்கிச்சு. இதோட இந்த வீடியோவை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ 5 minutes கிராஃப்ட்ஸில் நான் எடுத்து வச்ச எல்லா ஹேக்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவுட்புட் இஸ் ஹியர். ஸோ இந்த மேக்கப்போட நம்ம வெளியே போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. மூஞ்சி இவ்வளோ கன்றாவியாக இருக்குது, நம்ம எப்படி போக முடியும்? ஸோ இந்த ஹேக் யூஸ் பண்ணி போட்ட மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐஷேடோ போட்டது ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த ஐப்ரோஸ் எனக்கு பிடிக்கல. லிப்ஸ்டிக்கும் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. இந்த ஐலைனர் போட்டது படு மோசமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி வந்துருக்கு, இழுத்துட்டு தான் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். ஹவுஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ அண்ட் என்டர்டைன் யூ. ஸோ இதே மாதிரி வந்து சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் மை ஃப்ரம் சுபா கிருஷ்ணன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி 5 minutes கிராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ டாடா, பாய் பாய்.